மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா மண்டபத்திரம். It all started 1 year before, like last Decemberல ஆரம்பிச்சது, நவம்பர்ல ஆரம்பிச்சது இனிஷியலி. ஸோ எனக்கு ஐடியா இல்லை லைக் இது எங்கே போய் லைக் எப்படி வந்து எண்ட் ஆகும்னு தெரியல. பட் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் மேபி இதுதான் டெஸ்டினேஷனாக இருக்கும் போலன்ட்டு. நம்ம அந்த நர்வஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் நம்ம பேச போகிறோம், அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. பேசணும் ஃபஸ்ட்டு, கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருந்தோம். நிறைய டைரக்டர் மாதிரி கதைலாம் சொன்னார், கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. அதே எது பேசுறது ஃபர்ஸ்ட் பிடிக்கல, திரும்ப பேசுறதுனாலயே பிடிக்க ஆரம்பிச்சது. நீங்கள் கேட்ட மாதிரி லவ்வை டெவலப் பண்ண எனக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஸோ கோவத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு ஃபுட் மீடியா ஆப்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே 1 கிளிக் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும். இந்த டேட்டில் வருவேன், இதெல்லாம் இந்த டேட்டில் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியுமான்னு அவங்க லிட்ரலி லைக் எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. லைக் அது லிட்ரலி he was like so fathers like parenting, அவங்க parenting அப்படி. So she crossed the barrier and she came in the airport, so we met each other. மார்னிங் வந்து நான் வருவாருன்னு சொல்லியிருந்தாரு. 2 o'clock அவங்களுக்கு ஏர்போர்ட், ஸோ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ விடிய விடிய தூங்கவே இல்லை. சென்னையில் அக்கா வீட்டில் தான் இருந்தேன். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் பார்த்தேன். 4 மணிக்கு எங்கள் மாமா தான் பைக்கில் உட்கார வச்சு, எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது அம்மா அப்பாவுக்கு, அவர் தான் கொண்டு போய் விட்டார். போய் பைக்கில் இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக நல்லா ஜிரிஞ்சு காத்தடிச்சிருந்தது. அப்போ தான் ஓவர் கோட் மாட்டிட்டு சார் கண்ணாடி போட்டுட்டு அப்படியே திரும்பி நின்னார், பாப்பு அப்படின்ட்டு. இறங்கி போனால் ஒரு பிக் ஹக், அந்த குளிருக்கு வார்மாக ஒரு ஹக், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ப்ராமிஸ் லைக் லைஃப் லாங் அவர் கூடவே இருக்கணும். எங்கே போனாலும், அது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பாகிஸ்தானாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எங்கே இருந்தாலும் அவர் கூடவே இருக்கணும் லைஃப் லாங். அதுதான் என்னோட விஷயம். ஓகே, அவர் இல்லைன்னா கலை எனக்கு அறிமுகமே இருக்க மாட்டார். என்னுடைய தங்கச்சி இட்ஸ் none other than கிஷோர். பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி சொல்லலாம், ஆனால் சொல்லுவாங்களா லைக் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிலாம் இருக்கும் தெரியுமா. நான் எங்கேயோ மும்பையில் இருக்கேன், இவன் சவுத்தில் இருக்கான், நாங்கள் 2 பேரும் உருகுவேல மீட் பண்ணி அங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஸோ அங்கே அப்படி பழகி, ஸோ இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் எல்லாமே இப்படி சொல்லுவோம்னா லைக் எதிர்த்து அப்படி நடந்து நம்ம சொல்ல முடியாது. இட் வாஸ் லைக் மென்ட். ஸோ அதுதான். அதெல்லாம் பத்தாது பெரிய நோட்டு வேணும், அதெல்லாம் பத்தாது. நான்லாம் வாங்க இல்ல அதெல்லாம் பத்தாது. பெரிய நோட்டு கொடுத்தா அவ்வளவுதான்.
மேரேஜ் பண்ணும்போது அந்த தாலி கட்டுற மூமெண்ட்டில் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண அந்த லவ், அந்த கேர், அந்த அஃபெக்ஷன் எல்லாம் அந்த செகண்ட் எல்லாமே கையில் கிடைச்ச ஒரு சந்தோஷம். I love you. நான் லிட்டரலி அந்த மொமெண்ட்லேயே இருந்தேன். லவ் ஃபஸ்ட் சாக்ரிஃபைஸ், செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவரையும் நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட விஷஸும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் இல்லைனா அது எப்படி லவ்வாக இருக்கும்? லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற சாக்ரிஃபைஸ் தானே லவ். ஐ லவ் யூ சொன்னீங்க, தாலி கட்டுற மூமெண்ட் நல்லா கெட்டுச்சு அவ்வளோ சுத்தத்துலேயே. நான் சொன்னதை உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். மேபி நானே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஹாப்பினஸில் இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு சே நவ் ஐ லவ் யூ ஸோ மச் and you are the best thing that happened in my life.